கடலூரில் வறட்சி பாதித்த பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்ட மத்திய குழுவிடம் உரிய நிவாரணம் வழங்குமாறு விவசாயிகள் கண்ணீருடன் கோரிக்கை விடுத்தனர். கொடியாளம், பரிவிளாகம் உள்ளிட்ட கிராமங்களில் மத்திய குழுவினர் ஆய்வு நடத்தினர். வாசுதேவ் மிஸ்ரா தலைமையில் கடலூர் வந்த குழு ஒரே மணி நேரத்திலேயே ஆய்வை முடித்து திரும்பியதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். திட்டக்குடி, வேப்பூர் பகுதிகளில் 70,000 ஏக்கர் விளைநிலங்கள் காய்ந்துள்ள நிலையில் அந்த பகுதியில் மத்திய குழுவினர் ஆய்வு மேற்கொள்ளாதது தங்களை கவலை அடைய செய்திருப்பதாக விவசாயிகள் கூறுகின்றனர். முழுமையாக ஆய்வு மேற்கொண்டு உரிய இழப்பீட்டை வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 2 வருஷமா 3 வருஷமா நாங்க அந்த விறப்பை வச்சுக்கிட்டு ஒரு போகம் நடத்திக்கிட்டு இருந்தோம். அது கூட எங்களுக்கு இந்த வருஷம் இல்லாத, சுத்தமா போஞ்சி போய் தண்ணியே இல்லாத நடுவெல்லாம் கருகி போய் மக்கள்லாம் தவிக்கிறோம், வறுமையில வாழ்றோம். குழு வந்து பார்வையிட்டு ஒரு ஏக்கருக்கு 25,000 ரூபாய் வீதம் வழங்க வேண்டும் என்ற இந்த நேரத்திலே நாங்கள் விவசாயிகளின் கால்சாகி பாசன விவசாய சங்கம் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். விவசாயிகளுடைய பொருளாதார இழப்பு ஈடு செய்யக்கூடிய வகையில் மத்திய மாநில அரசுகளுக்கு நிபுணர் குழு பரிந்துரைத்து போதுமான நிதியை வழங்க வேண்டும்.